சட்டென்னு உள் புகுந்த அதிர்ச்சியுடன், "என்ன சொல்ற? எனக்கு சுகரா?" என்றாள் கிரீச் தீட்ட குரலில். "ஹே ரிலாக்ஸ்" என அவள் கையை தட்டி கொடுத்தான் சந்தர். "ஐயையோ, சுகரா? ஹோகாட் ஹோகாட், என்ன செய்யறது? சுகர் வந்தா ஹார்ட் அட்டாக் வருமாமே, கிட்னி கூட ஸ்பாயில் ஆகிடுமாம். நான் படிச்சிருக்கேன்." "ஐயோ போச்சு." "ஏ பேபிமா, ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு காயம் பட்டா வந்தா சீக்கிரத்துல ஆறாது தானே? ஐயையோ, பஸ் வச்சு ஈயெல்லாம் மொச்சி, ஐயையோ ஒர்க்." "ஏய், சி நிறுத்து. லூசா? லூசா? என்னை பார்த்தா லூசு மாதிரியா இருக்கு? எனக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம். 20 இயர்ஸ்ல எனக்கு சுகர் வந்ததே." ஐயோ என பதறினாள் அனு. அவளது அறிவாற்றலின்படி சர்க்கரை வியாதி ஒரு உயிர்கொல்லி நோய். தன்னை உருக்கிவிடக்கூடிய நோயைக் கண்டு பயப்படாமல் எப்படி இருப்பது? அப்படி பயப்படாமல் இருந்த சந்தரின் மீது எரிச்சலாய் வந்தது அணுவிற்கு. "சந்தடி சாக்குல 20 இயர்ஸ்னு கூசாம சொல்லிட்டியே பேபிமா" என சந்தர் குற்றம் சாற்ற, அவனிடமிருந்து கையை உருவி கொண்ட அணு, "உனக்கு நான் சாக போறேன்னு சந்தோஷம். நீ வேற யாரையாச்சும் நல்லவள மேரி பண்ணிக்கலாம் இல்ல, அதான் சந்தோஷமா சிரிக்கிற" என்றாள் கோவமாய். "நிஜமாலுமே நீ லூசா இல்ல லூசு மாதிரி ட்ரை பண்றியா?" என்றான் சந்தர் அதே அளவு கோபத்துடன். "பின்ன யூ ஆர் ஹாப்பி?" ஆணித்தரமாய் எதிரொலித்தது அவள் கேள்வி. "பட் தட் டஸ் நாட் மீன் தட் ஐ டோன்ட் கேர் ஃபார் யூ" என்றான் சந்தர் அழுத்தமாய். அணுவின் அலைப்பற்ற பார்வை அவனது கண்களுக்குள் பாய்ந்து நிலை குத்தி நின்றது. "ரியலி?" என அவள் உதடுகள் முணுமுணுக்க, "ம்" என்ற மென்னிசைவுடன் கண்களை ஆமோதிப்பதாய் மூடி திறந்த சந்தர் தன்னை அடித்து கைகளை மீண்டும் தன்னுள் அடக்கி கொண்டான். "டயாபெட்டிஸுங்கிறது டிசீஸ் இல்லடா, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் ஹவ் யூ ஹேண்டில் இட். சியர் அப் மை பேபி" என்றான் பொறுமையாய். ஆனாலும் அணுவின் முகம் தெளிந்த பாடாய் இல்லை. "பயமா இருக்கு" என முகம் கசக்கியவள், "எனக்கு மம்மி மடியில் படுக்கணும் போல இருக்கு" என்றாள் அழுகை பீரிட. "ஓகே ஓகே, நான் ஃபோன் பண்ணுறேன். ஆனால் இந்த ராத்திரியில அவங்க கிளம்பி வர வேணாம். நாளைக்கு காலையில் வரட்டும்." "மா, நான் இருக்கேன்டா. நீ மம்மி இல்லையே. சரி, டம்மினே வச்சுக்கோ. ஒரு நைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ" என அவள் மூக்கை பிடித்து ஆட்டியவன், "எப்படியும் டாக்டர்ஸ் கொடுக்குற மருந்துல நல்லா தூங்க போற. அதுக்கு இந்த டம்மியே போதும். மம்மிய அலங்கழிக்க வேணாம்" என்றான் கேலியாக. "போடா" என அவள் அடிக்க, "ஹே, அதென்ன ப்ராப்பரா மம்மிங்கிற? யூஷுவலி நீ மீன் இல்ல விப்ப" என அதி தீவிரமாய் அவன் சந்தேகம் கேட்க, "வேணா ஓடிப்போயிரு" என்றவளுக்கு சிரிப்பு வரும் போலிருக்கவே முயன்று முகத்தை கவலையாய் வைத்து கொண்டாள். கைபேசியுடன் வெளியே வந்த சந்தர், "சிஸ்டர், நீங்க உள்ளே போய் உங்க ஃப்ரெண்டோட இருங்க. நான் ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன்" என சகுந்தலாவை உள்ளே அனுப்பி வைத்தான். வீட்டில் உள்ளவர்களுக்கு விவரம் சொல்லி அவர்கள் நாளை கிளம்பி வருவதாக ஏற்பாடுகளை செய்துவிட்டு அவன் மீண்டும் அறைக்குள் நுழைகையில் 20 நிமிடத்திற்கு மேலாகி இருந்தது. "ஹே அனு, எதுக்குடி அலற? சுகர் தானே, சரியாகிடும்டி. சொன்னா கேளு அனு. ஏ, இங்க பாரேன், சில வியாதிக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நினைச்சாதான் சரி பண்ண முடியும். சிலதை கடவுள்கிட்ட விட்டுடணும் வாங்க. ஆனா இது உன் கையில தாண்டி இருக்கு. நீ நேரத்துக்கு சாப்பிட்றத ஒழுங்கா சாப்பிடு. சீஸ், கேக், ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு விட்டுடுடி, சரியாகிடும். நீ பீஸா சாப்பிட மாட்டேன்னு சொல்றப்பெல்லாம் உன்னை கிண்டல் பண்ணியிருக்கேன். இப்ப பாத்தியா" என அழுகையை கூட்டினாள் அனு. "சி, அழுறத நிறுத்து. எனக்கு பீஸா பிடிக்காது. ஸோ நான் சாப்பிடல. எதையும் லிங்க் பண்ற லூசு." அவளது அதட்டலில் சற்று நேரம் நின்ற அணுவின் அழுகை சட்டென உச்சத்திற்கு இடம்பெற, "ஹே, இப்ப என்னடி அனு" என பதறினாள் தோழி. "ஐ எம் சோ சாரிடி சகு. அந்த ஆர்ச்சு ஐசு ஓட எல்லாம் சேர்ந்துட்டு உன்னை நிறைய வாட்டி இன்சல்ட் பண்ணியிருக்கேன்ல. ஒன்னா வெளியே சுத்துறதும், கண்டதை சாப்பிட்றதும்,
பார்க்குறதெல்லாம் வாங்குறதும் தான் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு நினச்சிட்டு உன்னை எத்தனை வாட்டி அவாய்ட் பண்ணியிருக்கேன். ச்சே, பட் நீ தாண்டி எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்க. வேற யாருமே வரல பாரேன் என தன் அழுகைக்கான காரணத்தை அவள் அடுக்க, விடு என ஒரே வார்த்தையில் அதை விடுவித்தவள் சந்தரின் ஆர்வம் உணர்ந்து, அண்ணா வந்துட்டாங்க, நான் வெளியே இருக்கேன் என நகர்ந்தாள். தோழியிடமும் கணவனிடமும் மாறி மாறி பார்வையை ஓட்டிக்கொண்டிருந்த அனு, நீயும் அவளும் ஒரே மேக் தெரியுமா என்றாள் சந்தரிடம். பின்ன அண்ணன் தங்கச்சியெல்லாம் ஒரே மேக்கா தான் இருப்பாங்க என அவன் காலரை தூக்கிவிட, அது இல்லடா லூசு, நீயும் சரி அவளும் சரி, நான் கோவத்துல என்ன கத்தினாலும் பொறுமையா இருக்கீங்க தெரியுமா என கண்ணை விரித்தாள் அனு. ரியலி என அதீத வியப்பை கண்ணில் அவனும் தேக்க, யா, நேத்து அந்த எலி மேல இருந்த கோவத்துல உன்னை என்னென்னலாம் பேசிட்டேன்ல, நான் ஒரு லூசு, நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட, இட்லியை வச்சு மயக்கிட்டேன்னு இரிட்டேட் பண்ணிட்டேன்ல. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நான் தானே அக்செப்ட் கொடுத்தேன், அதுக்கப்புறம் தானே நீ நீ என முடிக்க முடியாமல் இழுத்து நிறுத்தியவளின் கன்னத்தை லேசாய் தட்டி குன்று நின்ற அவளது கருவிழிகளை ஊடுருவி பார்த்து, ஆஃபீஸில் ஏதோ ப்ராப்ளம், அதான் கத்துறேன்னு புரிஞ்சு பேபிமா, அதான் நீ கத்துறதுக்கு நானும் கத்துனா இன்னும் வேர்ட்ஸ் தான் ஆகுமே தவிர இட் வில் நாட் எண்ட் என்றான் சந்தர். ஆனால் இதே சந்தர் எண்ணி 2 நாட்களில் அணுவை அடிக்கவே கை ஓங்க போகிறான் என கூறினால் சந்தரே இன்று நம்ப மாட்டான். மாத்திரையின் வேகத்தில் அணு 5 விட, டேவிட் சகுந்தலாவை அவங்க பிஜில சேஃபா விட்டுடு, நீ வீட்டுக்கு போமச்சி என நண்பனுடன் சகுந்தலாவை அனுப்பியவன், நீயும் கிளம்பு மச்சி என்றான் மற்றவனிடம். எதுக்கும் நான் இருக்கட்டாடா என அவன் தயங்க, நாளைக்கு எப்படியும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, நான் பார்த்துக்கிறேன் என அவனை வற்புறுத்தி அனுப்பிவிட்டு அறைக்குள் வந்து தலை சாய்ந்தான். அன்றைய தினத்தின் பரபரப்பில் கண்கள் படுத்ததுமே மூடிக்கொள்ள பொறுக்க மாட்டாமல் அலறியது கைபேசி. திரையில் மின்னிய என் எரிச்சலுக்கு பதிலாய் புன்னகையை வரவழைக்க, என்ன ஒரு ஆலம்பனா, நைட் டியூட்டி முடிச்சு வந்தாச்சா என தொடங்கினான் சந்தர். நாளைக்கு அணுவை கூட்டிக்கிட்டு பாண்டி வந்துடு என்றார் கல்பனா. அத்தையும் மாமாவும் இங்க வரதா சொல்லியிருக்காங்களே, அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன், ஆஃபீஸில் லீவ் சொல்ல சொல்லிட்டு இங்கே வந்துடுங்க. ஆக்சுவலி எனக்கு அவள் வேலைக்கு போகிறதே பிடிக்கலம்மா, இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வேலைக்கு போகணுமா என்ன, அத்தை மாமா வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ஸ் பண்ணி அவளை கம்ப்ளீட்டாக குவைட் பண்ண வச்சுட்டு பாண்டி கூட்டி வந்துடலாம்னு யோசிக்கிறேன். உங்கள் அப்பாவோட ஜீன்ஸ் உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை போல இருக்கே என்ற கல்பனாவின் குரலில் கிண்டல் இருந்த போதும் அதில் கண்டிப்பும் விரவி இருந்தது. அம்மா, அவளை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலம்மா, உடம்ப கெடுத்துக்காம போன்னு சொல்கிறேன், தட்ஸ் இட். எந்த வேலையில தான் கஷ்டம் இல்லை, அப்படி இல்லாமல் இந்த ஜாப்ல நேரத்துக்கு சாப்பிட முடிகிறதில்ல, தூங்க முடிகிறதில்ல, என்னோட வேலையும் அப்படிதான் சந்தர். ஆனால் உங்களுக்கு உங்கள் உடம்ப பார்த்துக்கிற அளவுக்கு அறிவு இருந்துச்சு, உங்கள் மருமகளுக்கு இல்லையே. உங்களோடதும் டிமாண்டிங் ஜாப் தான், ஆனால் அதுக்காக உங்கள் ஹெல்த்தை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல தானே. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு யோசிக்காம, ஆர்டிஸ்டில் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்காம அவ என சந்தர் முடித்தபோது கல்பனாவின் மனதில் இவனை வக்கீலுக்கு படிக்க வச்சது சரியா தப்பா என்ற வாதம் எழும்பி நின்றது. என்ன ஆலமனா, பேச்சையே காணோம், எந்தன் வாதாடும் திறனில் மதிமயங்கி நின்று விட்டாரோ என அவன் கிண்டலாய் இழுக்க, அதான் என்கிட்ட 8 முழத்துக்கு நீள்ற நாக்கு உனக்கு உன் பொண்டாட்டிக்கிட்ட ஜான் அளவுக்காச்சும் நீளுமானு யோசிச்சுட்டு இருக்கேன் என்றார் கல்பனா கேலியாய். யா, இந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரும் பாவம் ஆலமனா, அம்மாவும் பொண்டாட்டியும் எதிரே நிற்கும் போது குன்ஹா மாதிரி
அண்ட் ரைட்டாக தீர்ப்பு சொல்லிட்டு நைட்டு பொண்டாட்டிக்கிட்ட குமாரசாமி மாதிரி கணக்கு சொல்லிக்கிட்டு அலையணும். ஆனாலும் கஷ்டம் என பெருமூச்சு இறைத்தவனிடம், போதுண்டா, அவளை நாளைக்கு இங்கேயே கூட்டிட்டு வந்துடு. என்னன்னாலும் இங்கே வச்சே முடிவு பண்ணிக்கலாம். எனக்கு அவளை ஒரு வாட்டி ஜிம்மரில் காட்டிட்டா நிம்மதியாக இருக்கும் என பேச்சை முடித்தார் கல்பனா. ஹலோ ஹலோ அத்தை மாமா, அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே. விடிந்ததும் செவிலியின் பெண் ஒருவர் வந்து அணுவின் ரத்தத்தை பரிசோதனை எடுத்து சென்றார். ட்ரிப்ஸ் இரவே எடுக்கப்பட்டு விட்டு இருந்தது. சந்து, என்ன பேபிமா, நாம வீட்டுக்கு போகலாமா என்றவளின் பார்வை எரிஞ்சிற்று. ரிப்போர்ட் வந்ததும் போகலாம். இன்னும் எவ்வளோ டெஸ்ட் எடுப்பாங்க? எனக்கு எரிச்சலாம் வருதுடா. என்ன செய்யறது பேபிமா, ஒழுங்கா சாப்பிட்டு இருந்தா இந்த எரிச்சல் குடைச்சல் நமக்கு எதுக்கு என அவன் கண் சிமிட்ட, போடா என முகத்தை திருப்பி கொண்டவள் சடாரென திரும்பி, இங்கே நின்று என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காம ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வரலாம்ல என வெடுவெடுத்தாள். அடிமேனு நொடிக்கொரு வாட்டி சொல்லி காட்டுறாளே என முணுமுணுத்ததன் தொடர்ச்சியாய், போறேன், போய் வாங்கிட்டு வரேன் என ராகம் இழுத்தவன் அறையை விட்டு வெளியேறினான். அணுவின் எரிச்சலுக்கு அடிப்பணிய மருத்துவமனை. என்ன சந்திரா, அவர்களது நடப்பு வேகத்திலேயே வேலைகள் நடைபெற 10 மணிக்கு மேல் மருத்துவர் வந்து பார்த்த பிறகுதான் வீட்டிற்கு செல்லலாம் என்று விட்டனர். அதை தன்னிடம் சொன்னவனை புருவம் சுருங்க பார்த்தவள், மம்மி எப்போ வருவாங்க என்றாள். நாம தான் போகிறோம். எங்கே? பாண்டிக்கு. ஏன்? என்ன ஏன்? நான் ஆஃபீஸ் போகணும்ல. இப்பவே வா. இதுவரை சாதாரணமாய் இருந்த சந்தரின் குரலில் சட்டென ஒரு கடுமை ஏறிவிட்டதோ என்ற சந்தேகம் வலுக்க, ஹலோ, நான் வேலைக்கு போறதுல உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லியிருக்க. வல்ட்டி அடிக்காத என்றால் வேக வேகமாய். நான் ஸ்டடியாக தான் இருக்கேன், நீ தான் உளர்ற. நான் இப்போவே ஆஃபீஸ் போகணுமான்னு தான் கேட்டேன். ஆஃபீஸ் போகணுமானா கேட்டேன் என அவன் மடக்க, என ஒரு நிமிடம் யோசித்தவள், பின்ன பாண்டிக்கு வர சொல்ற என்றால் சந்தேகமாய். 1 வீக் லீவ் போட்டுட்டு வா, அப்புறம் வந்து எலி பொந்தில் விழலாம். 1 வீக்கா? பின்ன சுகர் லெவல் எகிர போய் கிடக்கு. திரும்ப மயங்கி விழுந்தனா யார் பார்க்கறது? நீ தானே சுகருங்கிறது டிசீஸ் இல்லைன்னு சொன்ன. இப்போ இப்படி சொல்ற. ஐயோ கடவுளே, என்னை ஏண்டா வைக்கலா படைச்சது தான் படைச்ச. இப்படி ஒரு தத்தி சஜ்ஜிட்ட மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறியே என மேல் நோக்கி கூப்பாடு போட்டவனுக்கு எதிராய் ஏதோ பேச வாய் திறந்தவள் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த சகுந்தலாவை பார்த்ததும் கப்பன வாயை மூடிக்கொண்டாள். குட் மார்னிங் அண்ணா. அனு, எப்படி இருக்க என உள்ளே வந்தவளிடம், எனக்கு ஒன்று தெரியணும் என்ற கேள்வியை தீவிர தோணையில் கேட்டபடி திரும்பினான் சந்தர். என்னண்ணா என அவள் திகைக்க, உங்கள் ஆஃபீஸில் பில்லரெல்லாம் என்ன மெட்டீரியஸ் என்றான் அதே தீவிரத்துடன். பில்லரா? பில்லர் தூண். அது அது தெரியலண்ணா. யூஸ்வலி இரும்புல தானே செய்வாங்க. இல்லையா அனு என அவள் விழித்தபடி அணுவின் புறம் திரும்ப, என சந்தேகமாய் தலையசைத்த அணுவின் பார்வை சந்தரிடமே நிலைத்திருந்தது. அப்படியா? எனக்கு என்னவோ உங்க ஃப்ரெண்ட் அணுவோட கையையும் காலையும் பிச்சு எடுத்து தூணாக்கி விட்டிருப்பானுங்களோன்னு தோணுது. அவ வரலனா ஆபீஸ் இடிஞ்சு விழுந்துடுமாமே என விழி விரித்து அவன் முறையாகிற்று. பளீரென சிரித்த சகுந்தலா, ஏ அனு, லூசாடி நீ, இன்னைக்கே ஆபீஸ் வந்து என்ன கிழிக்க போற என்றாள் அணுவிடம். 1 வீக் லீவ் போடணும்னு சொல்றாருடி. 1 வீக்கா? ஆதரவு கிடைத்த சந்தோஷத்தில் பெருமூச்சு பலமாய் இதமாய் வந்தது அணுவிற்கு. 1 வீக் எல்லாம் வேணாம்னா 1 மந்த் போட்டு கூட்டிட்டு போங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எனக்கு இமெயில் அனுப்பி விடுங்க. நான் மேனேஜர்கிட்ட HR கிட்டையும் சப்மிட் பண்ணிடுறேன் என சகுந்தலா தீவிரமே உருவாய் கூறவும் சந்திரன் இதழுக்கடையில் சிரிப்பு பொண்ணு ஊஞ்சல் ஆடியது. ஏய் என்னடி நீ? அணு அதிர, சும்மா படுத்தாத, அண்ணாவோட கிளம்பி போனு என ஆரம்பித்து அரைப்பக்க அறிவுரையை அவள் வாசித்து முடிக்க, ஐயோ முடியல, இப்போ என்ன, பாண்டிக்கு தானே போகணும், போறேன் 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 என கண்ணை இருக்க மூடிக்கொண்டு கத்தினாள் அனு. வண்டு, உன் பொண்டாட்டி ஒரு சில்வண்டு என அறிக்கையை வெளியிட்ட கையோடு
பணம் கட்டி வரச் சென்றான் சந்தர். அவன் வருவதற்குள் அவனது ஏற்பாட்டின்படி வாடகை கார் ஒன்று வருவதற்கும் சரியாக இருந்தது. தனது 2 சக்கர வாகனத்தை டேவிட் வரும் வார இறுதியில் பாண்டிச்சேரியில் கொண்டு வந்து சேர்ப்பதாக முடிவாகிவிட அனுவும் சந்தரும் காரில் கிளம்பினர். அடுத்த 2 மணி நேரத்திற்குள்ளாகவே வீட்டை அடைந்து விட்டது வண்டி. வாசலிலே பெரியவர்கள் காத்திருந்த நால்வரும் அனு என வாஞ்சையாய் அழைத்தபடி கதவை திறக்க அணுவிற்குமே ஒரு மாதிரியாய் இருந்தது. எப்படி ரியாக்ட் பண்ணுவது என புரியாதவளாய் அன்னையிடம் விரைந்தாள். மீ என்றபோது அவளை மீறி குரல் தேய்ந்துவிட, அணுக்குட்டி என்னடா இது, ஒழுங்காம சாப்பிடாம என தொடங்கிய ராதாவை கையமர்த்திய குரு, முதல்ல உள்ளே வா என்றார் சந்தரின் வீட்டை காட்டி. உள்ளே நுழைந்தவர்களின் காதுகளில் ஹாய் அண்ணி என மெதுவாய் கேட்டது அருணியின் குரல். சந்தர் ஒரு நமட்டு சிரிப்புடன் தந்தையை பார்க்க, அவருமே ஆர்வத்துடன் மகள் இருந்த பக்கம் பார்வையை பாய விட்டிருந்தார். ஹே, அண்ணிலம் சொல்லாத அருணி ப்ளீஸ், ஒரு மாதிரி லெஃப்ட் அவுட் மாதிரி இருக்கு. அணுனே கூப்பிடுறியா என தானும் மெதுவாகவே கேட்டாள் அனு. இப்பொழுது ஒருவரை ஒருவர் பார்ப்பது ராதா மற்றும் குருவின் முறையாகிற்று. ஓகே, கொஞ்சம் துள்ளலாய் வெளியேறிய அருணியின் குரலே இனி அவர்களுக்குள் புசு மூச்சுரைப்புகள் இருக்காது என்பதை கோடிட்டு காட்டியது. மீண்டும் ஏன் அணுவிற்கு இனிப்பு நீர் வந்தது என்பதில் தொடங்கி அதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்ற பீதியில் பேச்சு பயணிக்க அணுவின் முகம் மாறிக்கொண்டே சென்றது. கிட்டத்தட்ட 2 மணி நேர கலந்தாய்வு. ஸ்டாப் திஸ், இப்படி பேசி பேசியே அணுவை கம்ப்ளீட் நோயாளி ஆக்கிடுவீங்க போல. இந்த பேச்சை விடுறீங்களா இல்லையா என்ற அருணியின் அதட்டலில் முடிவு பெற அணுவிடமிருந்து ஒரு சிநேக புன்னகை அருவியாய் பாய்ந்து வந்தது. அந்த சிநேகம், நானே அணுவை ஜிம்மர்ல கொண்டு போய் காட்டிட்டு வரேன் என அருணி முன்வரும் அளவிற்கு வர, நாங்களும் வரோம் என்றார் ராதா. வேணாமே, ஜஸ்ட் டெஸ்ட் தானே, நான் அருணியோடவே போறேன் என முடித்த அனு, நான் தூங்கட்டா என கேட்டு அங்கிருந்து எழுந்தாள். அதன் தொடர்ச்சியாய் ராதாவும் குருவும் கிளம்ப மாடிப்படி ஏறத் தொடங்கிய அனு வேகமாய் ஓடி வந்து, அருணி ரொம்ப தேங்க்ஸ்யா என்றாள் கண்ணில் கெஞ்சலுடன். ஏன் என்பதை போல அருணி பார்க்க, மம்மி பேச பேச எனக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு தெரியுமா. டயாபெட்டிக்ஸ் இருந்தா ஹார்ட் ப்ராப்ளம் வரும், கிட்னி புட்டுக்கும், கால் வீங்கும், அப்புறம் சொன்னாங்களே டெலிவரி டைம்ல ஸ்ட்ரோக்கு கூட வரும்னு எனக்கு செம்ம பயமாகிடுச்சு. என்னோட ஹாஸ்பிட்டல் வந்தா அதெல்லாத்தையும் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க. அவர் வேற ஆமான்னு சொல்லிட்டானா ஐயோ என்ன செய்யறது சொல்லு. அதான் என்னோட நீயே வா என்ன, ப்ளீஸ் ப்ளீஸ் என்றாள் அணு கெஞ்சலாய். அருணியின் சிநேக புன்னகை மெல்லிய சிரிப்பாய் மாற சந்தரும் தன் வலைத்தள குற்றப்புரிவு வேலைகளில் கை காட்டி அதிலிருந்து ஒதுங்கி கொண்டான். அருணி அணு நல்லிணக்கம் மட்டுமல்லாமல் கல்பனா வேலை செய்யும் மருத்துவமனை என்பதால் அவன் நிம்மதியாய் வேலை பார்க்க முடிந்தது. ஒரடியாக நிம்மதியாக வேலை செய்தான் என சொல்லிவிட முடியாது. வேலையின் நடுவே ஒரு வாரம் லீவ் போடவே இவ்வளவு யோசிப்பவளை எப்படி ஒரடியாய் வேலை விட ஒத்துக்கொள்ள வைப்பது? அதுவும் அவள் வருத்தப்படாத வண்ணம் எப்படி சொல்வது என்ற எண்ணமே ஓடிக்கொண்டிருந்தது. தான் கட்டாயப்படுத்துவதை விட அவளாகவே தன்னிலை உணர்ந்து வேலையை விட்டால் நன்றாக இருக்குமே என நினைத்தவன் தன்னைத்தானே தலையில் தட்டி, டே இதெல்லாம் ஓவர் ஆசை சொல்லிட்டேன் என்று எச்சரித்து கொண்டான். என்ன செய்யலாம் என இதே யோசனையிலேயே அன்றைய தினம் கழிய, இரவு வீடு திரும்பியவனிடம், டே கோமாதா கம்யரியா என ஏவி அழைத்தாள் அருணி. கிஹி என வாயை பொத்தி கொண்டு அனுசரிக்க, இதுக்கு நீ கையை எடுத்துட்டே சிரிச்சிருக்கலாம் என்றான் சந்தர். நாக்கை துருத்தி அவள் அழகு காட்டவும், ஆக்சுவலி என்னை நீ கோமாதா கூப்பிடுறது தப்பு. நான் ஒரு கட்டிலம் காளை அருணி பேபி. இதோ இந்த அணுதான் இந்த காளைக்கு ஏற்ற கோமாதா என அவன் சீண்ட, காலனாவுக்கு பிரயோஜனப்படாதவன் எல்லாம் கட்டிலம் காளையாம், கொடுமை யுவரானர் என அவனை வாரிய அருணிக்கு ஆய்ஃபை கொடுத்த அணு, சில்வண்டு கூட்டம் ஒன்று செந்துச்சுட்டா வண்டு, நீ எஸ்கேப் ஆகிடு என சந்தர் திரும்பி நடக்கவும், ஹே வெயிட் இதை பார்த்துட்டு போ என தன் கைபேசியை எடுத்து காட்டினாள். அது ஒரு டப் மேஷ் வீடியோ. ஹலோ, வாட் இஸ் திஸ், யுவர் நேம்
வடிவேலுவின் பின் குரலில் பின்னணியில் ஒலிக்க, ம் எருமை என ஒரு பெண் பதில் சொல்ல, இவ்வளோ அழகா இருக்கே, எருமனா பேர் வச்சிருப்பாயிங்க என வடிவேல் கிண்டலை குரலில் தேக்க, வெடுவேல்வாய் அணுவும் அப்பெண்ணாய் அருணியும் உதடசித்து கொண்டிருந்தனர். ஆஹா என சந்தர் மனம் விட்டு சிரிக்க, இன்று முழுக்க தாங்கள் எடுத்த தப்மஷ் படங்களை ஒவ்வொன்றாய் அவனுக்கு போட்டு காட்டினர் பெண்கள் இருவரும். சிலது சேர்ந்து சிலது தனித்தனியா என பல வீடியோக்கள். 2 பொண்ணுங்க சேர்ந்தா என்னென்ன அராஜகமெல்லாம் செய்றீங்க என சந்தர் குரலை ஏற்றி இறக்க, பின்ன பசங்க மாதிரி தளபதின்னு சண்டையா போட்டுக்கிட்டு இருப்போம் என சிலிர்த்தாள் அனு. ஏன் நீங்களும் அனுஷ்கா தான் சூப்பர், இல்லை இல்லை தமன்னா தான் நல்லா இருக்காங்கன்னு சண்டை போடுறது தானே? உங்களுக்கு தான் ஒரு பொண்ணு நல்லா இருந்தா இன்னொரு பொண்ணுக்கு பிடிக்காதே. வி பாய்ஸ் ஆர் நாட் லைக் தட் என சண்டைக்கு வந்தான் சந்தர். அவனை விடு அனு, வீடியோவை எஃபில போடலாமா என விழி விரித்தாள் அருணி. என்னது எஃபிலியா? நோ வே, இட்ஸ் நாட் சேஃப் அருணி என்ற சந்தரின் குரலில் கண்டிப்பு ஏகத்திற்கு குடி வந்திருந்தது. பட் வீடியோ தானேடா என அவள் தொடங்க, போடாதனா போடாத, தட்ஸ் இட் என முடித்த சந்தர். ஹலோ மேடம், உங்களுக்கும் தான் அவளோட அக்கௌண்ட் அட்லீஸ்ட் ப்ரைவேட்டாக இருக்கு, உன்னோடத ஊரே பார்க்கலாம் போல, அப்படி ஒரு செக்யூரிட்டி, அதனால் தயவு செஞ்சு எப்பில போடாத என பலமாய் எச்சரித்தான். அவன் குரலை மீற தோன்றாமல் ஓகே என இரு பெண்களும் முடித்துவிட்டனர். அன்று இரவு அவர்கள் அறைக்கு செல்ல சந்தர் சட்டையை கலற்றி லுங்கி பனியனுக்கு மாற அதை பார்த்து, நீ உண்மையிலே காலேதான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அனு தன்னை கவனிப்பதை பார்த்து கொண்டிருந்த சந்தர், என்ன பேபி என்று கேட்க, அவளும் ஒன்றுமில்லை என்று சொல்ல அவளை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். அவளது இதழில் மென்மையாக முத்தமிட்டு அவர்களின் தாம்பத்திய உடலில் முத்து குளித்தனர். அடுத்த நாள் எப்பொழுதும் போல் விடிய கைபேசியின் அலறலில் விழித்த சந்தர், வந்துட்டே இருக்க என்ற பதிலில் பின்னே தன்னுடன் ஒண்டியிருந்த மனைவியின் நெற்றியில் முத்தம் வைத்துவிட்டு வேலை நிமித்தமாய் காவல் நிலையம் ஓடிச் சென்றான். மணி சரியாக 11. அடுத்த வேளை. புயலென வீட்டினுள் நுழைந்த சந்தரின் கண்கள் கைபேசியை தன் முன்னே நீட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வசனத்தை பேசிக் கொண்டிருந்த அணுவை கண்டதும் ரௌத்திரத்தில் துடிக்க, தன்னிலை மறந்தவனாய் அவள் கையில் இருந்த கைபேசியை பிடுங்கி கீழே எறிந்தவன், உனக்கு அறிவுன்றதே இல்லையாடி என்ற கர்ஜிப்பில் இடையே அணுவின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான்.